என்னதான் மொக்கையா இருந்தாலுமே இந்த படத்துக்கு வந்து வரவேற்பு இந்த பாருங்க வரவேற்பு வந்துகிட்டே தான் இருக்கு. சுந்தர் சி தமனா பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்ல காமெடியாக இருந்துச்சு. சும்மா பேய் மட்டும் காட்டுறது பேய் படம் இல்லை, படம்னா இதுதான். காமெடி இருக்குது, த்ரில்லிங், ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. சமந்த் ஆக்டிங்கு செம்மையாக இருக்குது. ఒక దిల్ రాజు గారు ఇలాంటి వాళ్ళు ఉంటేనే మేకర్స్గా మేము అనుకున్నాం. தமன்னா ஆக்டிங்கு மிரட்டி விட்டுருச்சு. படம் ட்விஸ்ட் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. படம் கொஞ்சம் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக பாட்டு கட்டியும் ஜேனர் புதுசாக இருக்குது. எல்லாம் பார்க்கலாம். ஒன் டேபிள் வாட்சிங் மூவி. நெக்ஸ்ட் பாட்டு எப்படி இருக்குன்னு தெரில. பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருக்கு. ஒரு படம் குழந்தையாச்சு நல்லா பார்த்தேன். சுந்தர் சியோட இன்னைக்கு அரண்மனை 4 படம் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அரண்மனைக்குன்னு சொல்லி ரசிகர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அரண்மனை திட்டுறதுக்கும் ஒரு குரூப் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் என்னதான் மொக்கையாக இருந்தாலுமே இந்த படத்துக்கு வந்து வரவேற்பு இந்த பாருங்க வரவேற்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்படி கொண்டாடுறாங்கன்னு திருப்பி கேட்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க சார். 4 பாட்டில் இந்த பாட்டு நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா த்ரில்லிங்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், நல்லா இருக்கு. படத்தை என்ன பிடிச்சிருக்கோம்? காமெடி நல்லா இருக்கு, நல்லா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல. நல்லா இருக்கு, பாட்டெலாம் நல்லா இருக்கு. பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. யார் நல்லா பண்ணிருக்காங்க? யார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு? தமன்னா நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பர், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு? ஹீரோவோடது நல்லா இருந்துச்சு, தமன்னா நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் இப்படி பேக்டாக போகிறதுக்கு என்ன ரீசன் இருக்கு? ஹிட் ஆனதுக்கு என்ன காரணமாக இருக்குது படத்தில்? அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு இருக்கு, ரொம்ப பயங்கரமாக. இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகிறாங்க. நல்லா இருக்கு. எமோஷன் சீன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. எங்கேயாச்சும் அழுதிங்களா? எமோஷன் சீன்ஸ் சுந்தர் சி தமனா பற்றி பேசும்போது லைட்டாக படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா என்ன படத்தில் ஸ்பெஷல்? படம் இப்போ ஹிட் ஆனதுக்கு காரணம் என்னதான்? அந்த கடைசி சாங் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சாங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதில் தமன்னா ஆடிருக்காங்க அந்த பாட்டு. சிம்ரன் நல்லா ஆடி இருந்தாங்க. சிம்ரன் குஷ்பு என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சு. சூப்பர், நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக பார்க்கலாம். என்ன படம் பார்த்துட்டு? அரண்மனை 4 சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு, பயமாக இருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பெரியவங்க எல்லாம் இன்னும் ஒரு பார்க்கலாம். நல்லா அடுத்த பாட்டு எடுத்தாலும் பார்க்கலாமா? எல்லாம் அவசியம் பார்க்கலாம். குடும்பத்தோட பாருங்க, நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருந்துச்சு மூவி வந்துட்டு. ஆனால் பழைய ஸ்டோரி மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ஓகே, நல்லா இருந்தது. நல்ல பேக் டவுஸாக போகிறது என்ன ரீசன்? எப்படி கேட்குறீங்க? ஹிட் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? ஹிட் ஆனதுக்கு ரீசன்? ஹிட்டானுக்கு வந்து சின்ன பசங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோரினா கொஞ்சம் பிடிக்கும் வந்துட்டு. அப்புறம் ஃபேமிலியில் உள்ள லேடிஸ்க்கு அவங்களுக்குலாம் பிடிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, காமெடி என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சி? படத்தில் என்ன பிடிச்சிருந்தது? காமெடி யோகி பாபி சார் காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேடம் காமெடி நல்லா அவங்க காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்ல காமெடியாக இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்க. இன்னொரு வாட்டி இந்த படம் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். தேர்ட் பாட்டுக்கும் இப்போ பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நிறையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு 3 பாட்டு எப்படி இருக்குன்னா ஒரே ஜேனரில் இருக்கும். இது அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஜேனர் மாறி இருக்குது. சுந்தர் சி சார் நல்லா எடுத்திருக்காங்க. ஒன் டைம் வாட்ச் மூவி. இன்னொரு பாட்டு வருமா? கண்டிப்பாக லாஸ்ட் ஆஃப் தான் முடிச்சிருக்காங்க. பட் எப்படி இருக்கும்னு தெரில. இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டா எல்லாருக்கும். ஆனால் அடுத்து எப்படி போர் அடிக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு நல்லா இருக்குது. இந்த 4 பாட்டில் இந்த பாட்டு பிடிச்சிருக்காங்க. மொதல் 3 பாட்டு கட்டியும் ஜேனர் புதுசாக இருக்குது. எல்லாம் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சிங் மூவி. நெக்ஸ்ட் பாட்டு எப்படி இருக்குன்னு தெரில. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல்ல பார்த்த சீனு, அப்புறம் காமெடி நிறையா, அது சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட்டிங். படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. படம் பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குண்ணே. படம் நல்லா இருக்குண்ணே, சூப்பராக ஒரு அளவு பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, சஸ்பென்ஸ்ஃபுல்லாக போகுது, ஜாலியாக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. பயந்தீங்களா படம் பார்த்து? இல்லை, ஜாலியாக இருந்துச்சா?
வழக்கம் போல் பட்டைய கிளப்பிட்டார் சுந்தர்சி. படம் நல்லா இருக்குண்ணே. ஆக்சுவலாக இருந்த சுந்தர்சி படம் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கதை எல்லாம் ஒன்று தான், கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். பட் வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு இன்டர்வல் வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. படம் கொஞ்சம் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கான்செப்ட் ஒன்று தான், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல போர் அடிக்காமல் கொண்டு போய் போர் அடிக்கல. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும், அப்புறம் நல்லா இருந்துச்சு படம். பயந்தீங்களா இந்த சீனுக்காவது? எந்த சீனுக்காவது பயந்தீங்களா? எந்த சீனுக்கே பயப்படலையா? படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஏய் வாடாங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அருமையான படம். என்ன படத்தில் என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு படம், சூப்பர் படம். குழந்தைய வச்சு நல்லா பார்த்தேன். எந்த சீனா பயந்தீங்களா? என்னப்பா? பயந்தீங்களா? இல்லை அவ்வளோ பயமா? நல்லா இருக்கு படம், ஜாலியாக இருக்கு. ஓகே. படம் சும்மா கிளாமர் சீனு, அந்த சீனு இந்த சீன் இருந்தால் படம் எடுக்கிறாங்க. பேய் படம்னா சும்மா பேய் மட்டும் காட்டுறது பேய் படம் இல்லை. படம்னா இதுதான். காமெடி இருக்குது, த்ரில்லிங், ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. சமந்த் ஆக்டிங்கு செம்மையாக இருக்குது. சமந்தா வரல ப்ரோ. தமன்னா ஆக்டிங்கு மிரட்டி விட்டுருச்சு. படம்னா இதானா 5 5க்கு வெயிட் பண்ணுறோண்ணா. இதானா படம். ஸோ அந்த பேய் ஏரியா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓகே படம் ஓகே. படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படத்தை என்ன பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு? கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸ் படம் நல்லா இருக்குது சார். நல்ல கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக ஃபேமிலி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். நல்ல சம்மருக்கு நல்ல படம். படம் வந்துட்டு இப்போ பேக் டோஸாக போயிட்டுருக்கு. என்ன ரீசனாக நினைக்கிறீங்க? இல்லை பொதுவாகவே அவருடைய படம் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் விருப்பமாக இருக்கும். இப்போ இந்த தேர்ட் வெர்ஷன் அந்த அளவுக்கு நல்லா, தேர்ட் பார்ட் நல்லா இல்லைன்னு அதை கம்பேர் பண்ணி இல்லை இது பெஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ. சீனு இந்த சீன் இருந்தால் படம் எடுக்கிறாங்க. பேய் படம்னா சும்மா பேய் மட்டும் காட்டுறது பேய் படம் இல்லை. படம்னா இதுதான். காமெடி இருக்குது, த்ரில்லிங், ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. சமந்த் ஆக்டிங்கு செம்மையாக இருக்குது. சமந்தா வரல ப்ரோ. தமன்னா ஆக்டிங்கு மிரட்டி விட்டுருச்சு. படம்னா இதானா 5 5க்கு வெயிட் பண்ணுறோண்ணா. இதானா படம். சாங்ஸ்லாம் அருமையாக இருந்தது. ஓகே. ஸோ அந்த பேய் ஏரியா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓகே.